ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுஷாங்க. இது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவுங்க. மைதா மாவு வந்து நம்ம 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து வெண்ணெய் வந்து 75 கிராம் தேவைங்க. சர்க்கரை வந்து 1/4 கிலோங்க. மைதாவும் 1/4 கிலோ, சர்க்கரையும் 1/4 கிலோ. முந்திரி வந்து டெக்கரேஷனுக்காக தாங்க எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ தேவையோ அதை எடுத்துங்க. உப்பு ஒரு பிஞ்சு எடுத்துங்க. ஏலக்காய் பொடி செஞ்சு எடுத்து வச்சுங்க, ஒரு 3 ஏலக்காய். இது வந்து இட்லி சோடாம்பாங்க, அதாவது ஆப்ப சோடாம்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுங்க. ஸோ இதுதான் தேவையான பொருள். இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மாவு பிசைய போகிறோங்க. அதுக்கு முதல்ல இந்த ஏலக்காவை உரித்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் பொடி செஞ்சு கூட போட்டுக்கலாம். ஸோ அது போட்டோன்னே இதில் வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோங்க. ஸோ 75 கிராம் வெண்ணெயை சேர்த்துங்க. அதோடு நம்ம வந்து சோடாப்பூ சேர்க்க போகிறோங்க, அதாவது ஆப்ப சோடா. ஸோ அது ரெண்டையும் போட்டு இது நல்லா நுர வர அளவுக்கு நம்ம பிசையணுங்க. அதுதான் நமக்கு. அதோடு நம்ம வந்து சர்க்கரையை இப்போ ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக. மீதியை வந்து நம்ம பாகு இது பண்ண போகிறோங்க. ஸோ கொஞ்சமாக சர்க்கரை இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம், 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஸோ இப்போ இதை நல்லா பிசையணுங்க. இது நல்லா நுர வர அளவுக்கு இதை நம்ம பிசையணும். அதோட கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு நல்லா பிசைங்க. இது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா பிசையணுங்க. பாருங்கள், மாவை நல்லா அந்த வெண்ணெய் கலவையோட நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம். இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா தேவை எவ்வளவோ அவ்வளோ நம்ம தண்ணியை தெளித்து இதை வந்து நம்ம மாவு பிசையணுங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி இதை நம்ம கலந்துக்கிறோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். ஒரே இதாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இது மாதிரி ஒரே பக்கமாக நீங்கள் பிசைஞ்சிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி இதை நம்ம கலந்துக்கிறோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். ஒரே இதாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இது மாதிரி ஒரே பக்கமாக நீங்கள் பிசைஞ்சிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அதை அடித்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கணுங்க. ஸோ இந்த மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டானோடனே நம்ம இதை உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா அதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். தண்ணி விடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தண்ணி விடுங்க. ஏன்னா மாவு பிசைய நல்லா இலகி வருங்க. அதனால் நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிங்க. இது மாதிரி அடித்து பிசையும் போது அந்த மாவு கொஞ்சம் தளர்த்தி ஆகுங்க. அதனால் தண்ணி நிறையா விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த மாவுகளை நம்ம இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணுங்க. எண்ணெயை நம்ம காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை போட போகிறோங்க. அது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் இந்த பாதுஷாக்களை நம்ம ஒவ்வொன்றா அதில் போடுறோங்க. அந்த உருண்டை உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இந்த மாதிரி நம்ம இதை தட்டிக்கணுங்க. உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து நடுப்புற ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம். ஸோ அதை நம்ம மிதமான தணலில் இதை வந்து நம்ம போட்டு எடுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், அதை எப்படி செய்கிறோம்னு நம்ம பார்ப்போம். இது மாதிரி கையில் இப்படி வச்சு நான் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் நடுப்புற கொடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி கைகளில் வந்து இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து நடுப்புற வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதை நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இது மிதமான தணலில் நம்ம இதை வந்து பொரித்து எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுன் கலரில் நம்ம இதை வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க பிளேட்டில். அதுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை பாகு எப்படி செய்யுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோங்க. அதுக்கு சர்க்கரையை போட்டுட்டு மீது நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த சர்க்கரையை போட்டு அது முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. ஸோ ஒரு 1/2 டம்ளர், அதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பாகு காய்ச்சறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருங்க. ஸோ பக்கத்தில் இருந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து கம்பி பதத்துக்கு நம்ம இந்த பாகை காய்ச்சிக்கணுங்க. ஸோ இன்னும் பாகு கம்பி பதம் ரெடி ஆகலை. கம்பி பதங்கிறது இந்த மாதிரி நூல் மாதிரி அது வரணுங்க. இந்த கரண்டியிலேருந்து சொட்டுறது வந்து நூல் மாதிரி வந்து நிற்கணும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கையால் இப்படி தொட்டு அதை நீங்கள் 2 கையும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த இது தெரியுங்க, பதம் தெரியும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கம்பி பதம் நம்ம சொல்லலாம். எல்லா பாதுஷாவும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா சர்க்கரை பாகு அதில் படுறது மாதிரி நம்ம நல்லா பரட்டி விட்டு சூட்லேயே நம்ம எடுத்து தனியாக வச்சிடணுங்க. நல்ல சுவையான பாதுஷா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நான் இதுக்கு டெக்கரேஷனுக்கு வந்து முந்திரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பூ செஞ்சு போடலாங்க, இல்லைன்னா கலரில் தண்ணியில் கலைச்சி அது மேலே ஒரு இது வைக்கலாங்க. ஸோ இது எதுனாலும் சுகர் சிரப் நம்ம போட்ட உடனே வச்சாதான் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. ஸோ ஒரு ஈஸியான ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் நம்ம சந்திப்போங்க. நன்றி.